அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய +2 தமிழ்நாடு ரிசல்ட் சொல்லிட்டாங்க. மே மந்த் 8th. ஸோ மே 8 நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய +2 மார்க் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன போடலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து மே 7. ஸோ மே 7ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ +2க்கு அப்புறம் காலேஜஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம், என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ மெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், டிசைன், எஜுகேஷன், இந்தியன் ஃபோர்ஸஸ், லா, மேக்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம 2 செஷன் நம்ம பண்ணுவோம். எப்படின்னா +2க்கு அப்புறம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அண்ட் +2க்கு அப்புறம் என்னென்ன +2 மார்க் பேஸ் பண்ணி போகலாம், 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி பேசுறதுக்கான டைம் ரொம்ப டியூரேஷன் கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கான டியூரேஷன் இல்லை. அதனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா +2 ரிசல்ட் பேஸ் பண்ணி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்மளுடைய பேஸ்ட் ஆன் +2 மார்க் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அதுல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல். ஸோ மெடிக்கல் எக்ஸப்ட் நீட் எக்ஸாம் தவிர என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பிஎன்ஓஎஸ் அண்ட் தமிழ்நாடு வெட்டனரி சயின்ஸ் இருக்கு அண்ட் ஃபார்மசி அண்ட் நர்சிங் கோர்சஸ் அண்ட் பாராமெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இது நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் கட் ஆஃப் ரேஞ்சு ப்ளஸ் ஐடியாலஜி, கட் ஆஃப் என்ன இருக்கும், இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும் பேஸ்ட் ஆன் ரிசல்ட். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மெடிக்கல் லைனில் எக்ஸப்ட் நீட், பிஎன்ஓஎஸ் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ் போகலாம், வெட்டனரி சயின்ஸ் போகலாம், ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ் போகலாம். இன்னைக்கு ஒரு அவுட்லைன் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அஃபிஷியல் சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் இயர் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பட் இந்த இயர் டேட்டா வந்து வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .netல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இதில் வந்து நீங்கள் யூஜி கோர்ஸஸ் செலக்ட் பண்ணும்போது பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்ட் நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலே வரும். பட் நம்ம +2 மார்க் பேஸ் பண்ணி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இதில் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கான லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது தாண்டி நம்மளுடைய நாளைக்கு வந்து நம்மளுடைய அது மே 7 நாளைக்கு நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. நிறைய பேர் டவுட் இருக்கு. என்னன்னா சார் இப்போ காலேஜஸ் வைஸ் அப்ளை பண்ணணுமா இல்லை நம்ம ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணணுமா? ஸோ நிறைய பேர் அந்த டவுட்டே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. அது எப்படின்னா நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்க கவுன்சிலிங் அப்ளிகேஷன் பண்ணிட்டு அதன் பேஸ் பண்ணி ரேண்டம் நம்பர், ரேங்க் லிஸ்ட் அதெல்லாம் வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி கவுன்சிலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒரே அப்ளிகேஷன் போட்டா போதும். இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கு நீங்க அப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு மே 7 அன்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அது எப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அஃபிஷியல் லிங்க், இது லாஸ்ட் இயர் லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் அப்ளிகேஷன் வந்தது. இது அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து மே 7 நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா tneaonline.org வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். இது லாஸ்ட் இயர் டேட்டா படி கொடுத்துருக்கேன். இந்த இயர் டேட்டா வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன் டீடைலா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றோம். ஸோ இதுக்கான கவுன்சிலிங் டீடைல் வந்து உங்களுக்கு www.tngasa.in இந்த வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். இது லாஸ்ட் இயர் அப்டேட். இதுவுமே நீங்க +2 ரிசல்ட் வந்த மறுநாளே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கும் நீங்க அவரா இருங்க. ஸோ தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் TNAU. ஸோ TNEA ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தென் வந்து TNAU. ஸோ TNAU அப்படின்றது நம்ம எப்படி இன்ஜினியரிங்க்கு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஆல் காலேஜஸ்க்கு போடுறோமோ, எல்லா காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கு போடுறோமோ அதே மாதிரி நீங்க அக்ரிகல்ச்சருக்கும் உங்களுக்கு ஒரு சேம் அப்ளிகேஷன் நீங்க போடணும். இந்த அக்ரிகல்ச்சருக்கு கட் பண்ணிடு. அக்ரிகல்ச்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு tneau.org வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன் போடணும். இதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஆஃப்டர் ரிசல்ட் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது லாஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்சஸ், அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், ஃபுட் நியூட்ரிஷன் எல்லா கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் உட்பட நீங்க இதில் அப்ளிகேஷன் போடலாம். அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்சஸ், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் ஆல்சோ இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஸோ இந்த ரிலேட்டடா நீங்க அப்ளிகேஷன்ஸும் நீங்க போடலாம். ஒன்லி ஃபார் மெரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் நீங்க போடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்னும் வரல. இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை அப்டேட் பண்றோம். அண்ட் ஃபிஷரி சயின்ஸ் வந்து உங்களுக்கு TNAU கூட உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் வெட்டனரி சயின்ஸ் ஆல்சோ TNAU கூட நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கலாம்.
ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய அப்ளிகேஷனும் உங்களுக்கு டிஎன்ஏயு கூட உங்களுக்கு ஷோ ஆகும். தென் வந்து அதனுடைய லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்ட் ஜஸ்ட் நீங்க ஷோ பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு இதெல்லாம் எப்போ வரும்னா ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுக்கு உடனே ரிசல்ட் விட்ட உடனே 1 or 2 days நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் இந்த டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா காலேஜஸ் அப்ளிகேஷன்ஸ், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் நம்மளுடைய லா யூனிவர்சிட்டி சட்ட பல்கலைக்கழகம், இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஸோ தென் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு கவின் கலை படிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் தான் போடணும். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அந்த டீட்டெயில்ஸும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் அதே நம்ம அப்ளை பண்ணலாம். பாலிடெக்னிக் லேட்டரல் என்ட்ரி போகிற ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் போகிற ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னன்னா இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு பிபிடி எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ஜஸ்ட் வந்து அவுட்லைன் ஆஃப் ஆஃப்டர் +2 டிகிரி கோர்சஸ் தாண்டி என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்கு, ப்ளஸ் வந்து இதில் வந்து கோர்சஸ் டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். கட் ஆஃப் ரேஞ்ச் லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எதுக்காக இதை கொடுத்துருக்கேன்னா ஒரு அவுட்லைனுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் மெயினாக இப்போ நாளைக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகக்கூடியது என்னன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு எப்போ சார் அப்ளிகேஷன், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 12th கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட் எல்லாருமே பொறுமையாக வெயிட் பண்ணி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் போடணும். அடுத்த ரேண்டம் நம்பர் அல்லது ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஏன்னா இன்ஜினியரிங்ல ரேண்டம் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் இருக்கு. மற்றதுல வந்து உங்களுக்கு டைரக்டா ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ நீங்க ரேண்டம் நம்பர் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ஃபாலோ பண்ணணும், ஷெட்யூல் டேட், இந்த ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இது லாஸ்ட் ஷெட்யூல் இது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அது அந்த டேட்ல அந்த ரேஞ்சில் நீங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் முதல்ல நீங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வரும், அப்புறம் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸோ வெயிட் பண்ணி நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு நீங்க பாருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்த அப்டேட் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு, ஏன்னா நீங்க வந்து இதுக்கப்புறம் தான் அவேரா இருக்கணும். +2 மார்க் பேஸ் பண்ணி பெரும்பாலான ஸ்டூடெண்ட் போறீங்க. ஸோ அதனால +2 மார்க் பேஸ் பண்ணி கோர்சஸ்லாம் எப்படி போலான்றதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போ இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு செப்பரேட் கண்டென்ட், ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சரி, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சரி, எல்லாத்த பத்தியும் நம்ம டீட்டெயிலா பொறுமையா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்க வந்து ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கெரியரை சூஸ் பண்றதுல உங்களுக்கு தேவையான அந்த கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்துல இருக்கா, பிளஸ் வந்து இது நம்ம செலக்ட் பண்ணா நம்மளால ஓகே ஆகும் போக முடியுமா. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேஷனேட்டா ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது வருதுன்னா அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நீங்க வந்து இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி ரிசல்ட்லாம் பார்த்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க இங்க என்ன டிசைடிங் ஃபேக்டர்னா, ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, இந்த ஃபீல்டுல நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சார் எங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல சார், ஓகே நீங்க அப்ப என்ன பண்ணணும், எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஃபீல்டை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி எப்படி படிக்கிறது, அது காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸ் எது இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா, பிரைவேட் காலேஜஸ் இருக்கா, இல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கா, எது பெஸ்டா இருக்குன்றது நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணும்பொழுது நீங்க ஒரு சாய்ஸ் வச்சுக்கோங்க. சாய்ஸ் வச்சுட்டு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்களா உங்களுக்கு ஆக்சுவலா அந்த விஷயங்கள் பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு +2க்கு அப்புறம் தான் அதை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி தேடும் பொழுது எதை போலாம், எதை பெஸ்டா இருக்கும் அப்படின்னும் போது சஜஷன்ஸ் நிறைய கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட சஜஷன் கேளுங்க, டீச்சர்ஸ் எல்லாருமே சஜஷன் கேளுங்க. அதே மாதிரி வந்து டிசிஷன் நீங்க எடுங்க. அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நீங்க டிசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி எது கட் ஆஃப், இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் மார்க் நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் மார்க் கால்குலேட் ஆயிடும். கட் ஆஃப் மார்க் அப்புறம் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தி டீடைலா பேசலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப +2 முடிச்ச ஸ்டூடெண்ட் ரொம்ப அவேரா இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபர்தர் அப்டேட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.